அடுத்து நாங்கள் கேட்ட கேள்வி என்ன, அதற்கான பதில் என்ன? இதோ பாருங்கள். விவசாயிகளின் வாக்கு இந்த முறை யாருக்கு? விவசாயிகள் என்றால் விஜயுடைய ரசிகர் வட்டத்திலே பெரிதாக இல்லாதவர்களாக விவசாயிகள் இருப்பார்கள், கிராமப்புற வாக்காளர்கள். எனவே அவர்களின் வாக்கு எப்படி என்று விஜய்க்கு பார்த்தோம் என்றால் விஜய்க்கு 10% தான் இருக்கிறது. எனவே விஜய் முதல் முறை வாக்காளர்கள் தன்னிடம்தான் இருக்கிறார்கள், தன்னுடைய மேஜிக் ஒர்க் அவுட் ஆகிறது, விஜய் சந்தோஷமாக இருந்த விஜய் தற்போது கவனத்துடன் கவனிக்க வேண்டிய பகுதி இது. விவசாயிகளின் வாக்கு யாருக்கு இந்த முறை யாருக்கு என்று பார்த்தால் தமிழக வெற்றி கழகத்திற்கு வெறும் 10% விவசாயிகள் தான் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். எங்களுடைய வாக்கு விஜய்க்கு நாங்கள் போடுவோம் என்று, அதுவும் விஜய் ரசிகர்களாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன் இந்த விவசாயிகளும். எனவேதான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஆனால் மிக முக்கியமானது, விஜய் விவசாயிகளிடம் இன்னும் சென்று சேரவில்லை என்பதை தான் இது எடுத்து காட்டுகிறது. விவசாயிகளிடம் இன்னும் அவர் சென்று சேரவில்லை என்றால் கிட்டத்தட்ட 4 முனை போட்டி என்று வரும்போது விஜயும் 4ஆவது இடத்தில் தான் இருக்கிறார் விவசாயிகளிடத்தே. விவசாயிகள் மிக முக்கியமானவர்கள், இந்தியாவின் முதுகெலும்பு, தமிழகத்தின் முதுகெலும்பு விவசாயிகள். அந்த விவசாயிகளிடம் பெரும்பாலான விவசாயிகள் கட்டாயம் வாக்களிப்பார்கள். அவர்களிடம் விஜயின் இடம் 4ஆவது இடம்தான், 10% தான் இருக்கிறது. இன்னும் காலம் இருக்கிறது விஜய்க்கு. நிச்சயமாக தன்னுடைய கொள்கைகள் மூலமாக, தன்னுடைய கருத்துக்கள் மூலமாக, தன்னுடைய வாக்குறுதிகள் மூலமாக, தன்னுடைய அறிவிப்புகள் மூலமாக விஜய் விவசாயிகளிடம் சென்று சேருவதற்கு நேரம் இருக்கிறது. ஆனால் அவர் உடனடியாக சுதாரித்துக் கொள்ள வேண்டும். சுய பரிசோதனை செய்து கொண்டு விவசாயிகளை சென்று சேரும் வகையிலே அவருடைய பேச்சுக்கள், நடைமுறைகள், நகர்வுகள் இருக்கும் பொழுது நிச்சயமாக விவசாயிகளின் நண்பனாக, விவசாயிகளின் காவலனாக அவர் மாறலாம். ஆனால் தற்போதைக்கு விஜய்க்கு விவசாயிகள் போட்ட வாக்கு வெறும் 10% தான் என்பதை விவசாயிகள் நிச்சயமாக தற்போது ஓங்கி உரக்க சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக நாம் எடுத்த சர்வேயில் மிக முக்கியமாக நாம் பார்க்க போகின்ற கேள்வி என்னவென்றால், அரசு ஊழியர் ஆசிரியர் வாக்குகள் யாருக்கு விழும் என்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். அதற்கு யாருக்கெல்லாம் வாக்களிப்பார்கள் என்று பார்த்தால் வழக்கம் போல் திமுக 20, அஇஅதிமுக 15, தவேக 4% தான்.